வணக்கம். Microcontroller program add two 8-bit numbers in the external memory. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ரெண்டு 8-bit நம்பர்ஸை ஆட் பண்ணி மூணாவது ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸ்டர்னல் மெமரி 8800ல் 08 அப்படிங்கிற டேட்டாவும் 8801ல் 03ங்கிற டேட்டாவும் எடுத்துருக்கோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணி 8802 அப்படிங்கிற மெமரி அட்ரஸில் ஸ்டோர் பண்ணணும். இதுதான் ப்ரோக்ராமோட நோக்கம். இதற்காக நம்மளுக்கு தேவைப்படுற ரெஜிஸ்டர்ஸ் டிபிடிஆர், அக்குமுலேட்டர், R0. இந்த R0ங்கிறது பேங்க் 0வில் உள்ள R0 எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு தெரியும் இங்கே பேங்க் 0, பேங்க் 1, பேங்க் 2, பேங்க் 3 அப்படின்னு மைக்ரோகண்ட்ரோலர் 8051 ஆர்கிடெக்சரில் இது மாதிரி 4 பேங்க்ஸ் இருக்குது. ஒன்றுலேயும் R0லேருந்து R7 வரைக்கும் 8 8-bit ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும். இங்கே அக்குமுலேட்டர் R0 அப்படிங்கிறது 8-bit ரெஜிஸ்டர், டிபிடிஆர் அப்படிங்கிறது 16-bit ரெஜிஸ்டர். இந்த டிபிடிஆர் அப்படிங்கிறது டேட்டா பாயிண்டர். அதாவது இந்த டிபிடிஆர் எதற்கு பயன்படுது அப்படின்னா 16-bit டேட்டா, அதாவது 8800 இது மாதிரி உள்ள மெமரி அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பயன்படுது. 8-bit டேட்டானா என்னன்னு பார்க்கலாம். இங்கே F8 அப்படிங்கிறது ஒரு 8-bit டேட்டா. F8ஐ தனித்தனியாக பிரித்து 4 பிட்ஸாக எழுதலாம். அதாவது F 1111 8 1000 அப்படின்னு எழுதலாம். இதனுடைய பொசிஷனல் வேல்யூவை கன்சிடர் பண்ணி இங்கே டீட்டெயிலாக அதனுடைய பொசிஷனல் வேல்யூ பார்க்கலாம். இப்போ இது LSB, இது MSB, அதாவது மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். இந்த லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டோட பொசிஷனல் வேல்யூ 1, இங்கே 2, 4, 8. அதே மாதிரி அடுத்த நிப்பிள் அடுத்த 4 பிட்டுக்கு 1, 2, 4, 8 அப்படிங்கிறது பொசிஷனல் வேல்யூ. ஹெக்ஸாடெசிமலில் F அப்படிங்கிறதுக்கான பைனரி ஈக்குவலண்ட் 1111. ஹெக்ஸாடெசிமல் 8 அதனுடைய பைனரி ஈக்குவலண்ட் 1000. இப்போ இந்த 0 உள்ளதுக்கெல்லாம் வேல்யூ எடுத்துக்க வேணாம். இப்போ இதனுடைய வேல்யூ 8. இப்போ 9 என்ன இருக்கும் 1001 அப்படின்னு இருக்கும். புரியுதுங்களா? இப்போ 16-bit டேட்டாவை பற்றி பார்க்கலாம். இப்போ 8805 அப்படிங்கிறது ஒரு 16-bit டேட்டா. இது எப்படி நோட் பண்ணலாம்? இப்போ 8ஐ 1000, இந்த 8ஐ 1000, இந்த 0வை 0000, இந்த 5ஐ 0101 அப்படி எழுதலாம். இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாஸ்ட் 5க்கு இந்த 0 பொசிஷனை விட்டுடலாம். 4 + 1 5, இது ஆல் 0. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 3 0 பொசிஷன் வேல்யூ எடுத்துக்க வேணாம். இது 8, இதுவும் 8. அப்போ 8805 இது 16-bit டேட்டா. அதாவது ஒரு நம்பரையும் 4 பிட்னால எழுதலாம். இங்கே 4 பிட் அப்படிங்கிறத நிப்பிள்னு சொல்லுவோம், 8 பிட்ங்கிறத 1 பைட்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ டிபிடிஆருங்கிறது 16-bit ரெஜிஸ்டர் அல்லது 2 byte ரெஜிஸ்டர். இங்கே அக்குமுலேட்டர் R0ங்கிறது 8-bit ரெஜிஸ்டர். இப்போ ப்ரோக்ராம் பார்த்துடலாம். ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் லைன் இது என்ன சொல்லுது? மூவ் டிபிடிஆர், #8800. அதாவது டிபிடிஆருங்கிற 16-bit ரெஜிஸ்டரில் எக்ஸ்டர்னல் மெமரியில் உள்ள ஃபஸ்ட்டு அட்ரஸை லோட் பண்ண சொல்லுது. 8800 டிபிடிஆர், அதாவது டேட்டா பாயிண்டில் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மூவ் XA, @DPTR. அதாவது டிபிடிஆர் காண்பிக்கக்கூடிய அல்லது டிபிடிஆரில் இருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு உரிய டேட்டாவை அக்குமுலேட்டருக்கு கொண்டு வாங்க. டிபிடிஆரில் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு உரிய டேட்டா என்ன? 08. இப்போ 08 அக்குமுலேட்டருக்கு வந்துடும். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? மூவ் R0, A. அக்குமுலேட்டரில் உள்ள டேட்டாவை R0க்கு காப்பி பண்ணுங்கள். இந்த காப்பி த கண்டென்ட் ஆஃப் அக்குமுலேட்டர் டு R0. இப்போ 08ங்கிறது அக்குமுலேட்டர்லேருந்து R0க்கு போயிடும். ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர். இப்போ டிபிடிஆரில் 8800 இருக்குது, 8801 மாறிடும். ஓகே, மாறிடுச்சா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? மூவ் XA, @DPTR. அப்படின்னா என்ன? இப்போ டிபிடிஆரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்க்கு உரிய டேட்டா எக்ஸ்டர்னல் மெமரியில் என்ன இருக்கோ அது அக்குமுலேட்டருக்கு வந்துடும். இப்போ சொல்லுங்கள், டிபிடிஆர் என்ன இருக்குது? 8801 இருக்குது. 8801 அப்படிங்கிற அட்ரஸில் உள்ள டேட்டா என்ன? 03. இப்போ 03 அக்குமுலேட்டருக்கு வந்துடும். 08ஐ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 03 வந்துடும். நெக்ஸ்ட் நம்மளோட டாஸ்க் என்ன? அடிஷன். இப்போ அக்குமுலேட்டரில் உள்ள 03யும் 08ஐயும் ஆட் பண்ணிவிட்டு ரிசல்ட் எங்கே இருக்கும்னா அக்குமுலேட்டரில் இருக்கும். R0 உள்ள டேட்டாவையும் அக்குமுலேட்டரில் உள்ள டேட்டாவையும் ஆட் பண்ணி ரிசல்ட்டு அக்குமுலேட்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும்.
இப்போ R0ல என்ன இருக்குது, 0.8 இருக்குது, அக்குமுலேட்டரில் 0.3 இருக்குது. ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு ரிசல்ட் என்னது, 0BX. இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் டெசிமல் ஈக்குவலன்ட்டு 11, எக்ஸா டெசிமலில் 0B. இப்போ ரிசல்ட் எங்கே இருக்கும், அக்குமுலேட்டரில் 0B இருக்கும். ஏற்கனவே உள்ள 0.3 ரீப்ளேஸ் பண்ணிட்டு 0B வந்துடும். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது, இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர். டிபிடிஆரை 1 இன்க்ரீஸ் பண்ணணும். 8802 மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது, மூவ் எக்ஸ் அட் டிபிடிஆர் கமா ஏ. அதாவது அக்குமுலேட்டரில் உள்ள டேட்டாவை டிபிடிஆரில் ப்ரெசண்ட்டாக என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்க்குரிய லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணுங்க. இப்போ டிபிடிஆர் அட்ரஸ் இருக்குது 8802 இருக்குது, இந்த லொக்கேஷன் இங்கே. அப்போ அக்குமுலேட்டரோட டேட்டா நேராக இந்த அட்ரஸ்க்குரிய லொக்கேஷனுக்கு போயிடும். ஓகே, 0B 8802 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஜம்ப். இது அன்கண்டிஷனல் ஜம்ப். எண்டு கொடுத்துருக்கோம், லேபிள் திரும்ப லேபிள் இங்கேயே வந்துடுச்சு. அப்போ ப்ரோக்ராம் க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த ப்ரோக்ராம் 2 8-பிட் நம்பர்ஸை ஆட் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிளஸ்ட் ப்ரோக்ராம். இந்த அனிமேஷன் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமை புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல வகையில் உதவுன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராமுக்கான அல்காரிதம் எப்படி எழுதுறது, ஃப்ளோ சார்ட் எப்படி போடுறது அப்படின்னு இந்த வீடியோவோட கண்டினியூஷன் பார்ட் 2ல் இருக்கும், அதில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.